Good evening. நம்ம ஃபுல்லா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில திஸ் இஸ் யோர் 27th சாப்டர். அண்ட் நம்ம நேத்து கிளாஸஸ்ல வந்து செலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங் பார்த்துருந்தோம் இல்லையா? ஒரு துணி எடுக்க போறீங்கன்னா அதை நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ்லாம் நீங்க நோட் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனோட கண்டினியூஷனா இந்த சாப்டர்ல ஃபுல்லாவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு டெக்ஸ்டைல் நீங்க வாங்கக்கூடிய கிளாத்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் நமக்கு. ஸோ 27th சாப்டர் இஸ் கால் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் யுவர் கிளாத்திங். ஸோ நீங்க வாங்கக்கூடிய கிளாத்ஸ் நீங்க எப்படி அதை டேக் கேர் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ்ல நீங்க அதை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுல நமக்கு டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுல ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் கார்மெண்ட் கேர். ஒரு 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 துணி வாங்குறீங்க, எனி கைண்ட் ஆஃப் கிளாத், ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, டிஷர்ட் வாங்குறீங்க, ஒரு saree வாங்குறீங்க, என்ன மாதிரியோ ஒரு கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி பேசிக்கான கேர் நம்ம கொடுப்போம் அப்படின்னா, ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் திங் அதுல வந்து ஏதாவது ரிப்பேர் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கிளீன் பண்ணுவோம். இது பேசிக்கா பண்ணக்கூடிய ஒரு கேர் இல்லையா? துணி நீங்க வாங்கியிருக்கு, அது கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அதை தூக்கி போடுறது கிடையாது. அது எங்கேயாவது கிழிஞ்சிருக்கு இல்ல ஏதாவது ஒரு கரை ஒட்டிருக்கு அப்படின்னா அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணதான் பார்ப்போம் இல்லையா? ஸோ அது பேசிக்கான ஒரு ப்ராப்பர் கேர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மெண்டிங். மெண்டிங் இஸ் நத்திங் பட் ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர்ஸ். உங்களுக்கு அந்த துணி இருக்கக்கூடிய அமைப்புல ஏதாவது ஒரு கிழிஞ்சிருக்கிறதோ இல்ல நூல் விட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்ட் பண்றது தான் மெண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் திங் அதை கரெக்ட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன மெயின்டைன் பண்ணுவோம் கேர் பண்றதுல, ஸ்டெயின் ரிமூவல் பார்ப்போம். ஏதாவது கரை ஒட்டி இருக்கு, தூசி ஒட்டி இருக்கு, இல்ல ஆயில் ஒட்டி இருக்கு அப்படின்னா அந்த கரையை ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது செகண்டா பண்றது. அண்ட் தேர்ட் ஒன் என்ன பண்ணுவோம், சார்ட்டிங். சார்ட்டிங் மீன்ஸ் you have to divide your clothing according to the fiber மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை பொறுத்து நீங்க அதை என்ன வாஷ்க்கு போடணுங்கிறது நம்ம பிரிப்போம் இல்லையா? நீங்க ஹேண்ட்லயே கையிலேயே துவைக்கிறீங்கனாலும் இல்ல வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்றீங்கனாலும் என்ன பண்ணுவோம், எல்லா துணியும் நீங்க டெய்லி வேர்ஸ் வந்து தனியா போடுவீங்க, சாரீஸ் வச்சிருந்தீங்கன்னா தனியா போடுவீங்க, ஷர்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை தனியா போடுவீங்க. பர்டிகுலர்லி ஒயிட் ஷர்ட்ஸ் இருக்கு, ஒயிட் கலர்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை தனியா போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி how to sort the content. Sort is nothing but dividing. உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த கிளாத்ஸ் செக்ஷன் பை செக்ஷனா பிரிக்கிறது. ஸோ அந்த ஃபைபர்ஸ்க்கு ஏத்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்னா ஒரு இது, யூனிஃபார்ம்ஸ்னா ஒரு இது, ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்னா ஒரு இது, அந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபைபர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த கிளாத்ஸை பிரிக்கிறது. அண்ட் தென் அதை என்ன பண்ணுவோம், நீங்க பிரிச்சு வந்து சோக் பண்ணுவீங்க. சோக்கிங் இஸ் நத்திங் பட் ஊற வைக்கிறது இருக்கு இல்லையா? துணியை ஊற வச்சு துவைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சோக்கிங் தான் பேசிக்கா பண்ணக்கூடிய விஷயம். ஸோ நீங்க சோக் பண்றது எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க உல்லன் மெட்டீரியல்ஸ் இல்ல ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் சோக் பண்ணி வச்சிருக்க முடியாது. அதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் இல்ல இயர்லி ட்வைஸ் தான் நிறைய இடத்துல துவைக்கவே செய்வாங்க. ஸோ அது நீங்க துவைக்கிறப்ப கூட என்ன பண்ணுவாங்க, ஜென்டலா அதுக்கு வந்து வாஷ் கொடுப்பாங்க. லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவரே ரொம்ப ஜாஸ்தி. அதுல நல்லா சோக் பண்ணிட்டு மைல்டான டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை எடுத்து அப்படியே லைட்டா ரொம்ப போட்டு அழுத்தி அடிச்சு தேய்க்காம லைட்டா அதை வாஷ் பண்ணி அப்படியே வந்து காய வச்சு எடுத்து வச்சிருப்போம். ஸோ பேசிக்கா இந்த மாதிரி சோக்கிங் பண்றது எதுக்காக அப்படின்னா, சோக்கிங் பண்றது நீங்க ஊற வைக்கிறது மூலமா டிடர்ஜென்ட்ஸ்ல வந்து ஏதாவது லிக்விட்ஸ் யூஸ் பண்றீங்க, அதுல ஊற வைக்கிறது மூலமா உங்களுக்கு அதுல உள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் ஏதாவது இருக்கு, தூசி இருக்கு, அழுக்கு இருக்கு அந்த ட்ரெஸ்ஸுல அப்படின்னா அது இந்த தண்ணி உள்ள போய் எடுத்துட்டு வந்துரும். அப்படிங்கிறதுனால தான் சோக்கிங்கே நம்ம பேசிக்கா பண்றது. அண்ட் ஃபாலோட் பை தட் வாஷிங் பண்ணுவோம் இல்லையா? சோக் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வாஷ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், டிடர்ஜென்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஏதாவது, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஆல் ரிலேட்டட் டு தி வாஷிங் மிஷின்ஸ்ல போட்டு யூஸ் பண்றோம் இல்லையா? அது எல்லாமே மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் நமக்கு. நீங்க கையில வச்சு துவைக்கிறீங்க, அது எல்லாமே மேனுவல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ்ல யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நான் கையிலேயே வந்து நல்லா அடிச்சு தேய்ச்சி துவைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசிக்கான வாஷிங் வந்து கொடுக்கலாம். அண்ட் வாஷிங்க்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், அஃப்கோர்ஸ் ஸ்டார்ச்சிங் இல்லைன்னா ப்ளூயிங் பண்ணுவோம். ப்ளூயிங் அப்படிங்கிறது நீங்க ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு அப்படின்னா நிறைய வீடுகள்ல உஜாலா சொட்டு இது இருக்கும் இல்லையா, லிக்விட் இருக்கும் இல்லையா, அதை போட்டு நல்ல ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஊற வச்சு வந்து எடுப்பாங்க. அந்த ஒயிட் கலர் வந்து அந்த அந்த ஒயிட் கலர் ரீட்டைன் ஆகணுங்கிறதுக்கு தான் அந்த ப்ளூயிங், அந்த ப்ளூ
கலர் சொல்யூஷனை யூஸ் பண்றது. பட் அதை ஓவர் யூஸ் பண்றப்போ நமக்கு அந்த கலரோட ஒயிட் இஸ் ஆக்சுவலி நாட் அ கலர். ஸோ அந்த ஒயிட்ல இருக்கக்கூடிய குரோம்ஸே வந்து நமக்கு ஃபுல்லா மாறிடும். ஸோ அது ப்ளூ கலராவே ஃபுல்லா அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓவர் யூஸ் பண்ண அது கலர் சேஞ்ச் ஆகும். பட் பேசிக்கலி அதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் உஜாலாவோ இல்ல உஜாலா வந்து பிராண்டோட பேரு. அந்த ப்ளூயிங் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அதை யூஸ் பண்றது மூலமா அந்த ஒயிட் கலரை ரீடைன் பண்றதுக்கு, கலர் மெயின்டெனன்ஸ்க்கு தான் ப்ளூயிங் வந்து பேசிக்கா பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஸ்டார்ச்சிங் பண்றதுமே அதுதான். ஒரு துணியை ஸ்டிஃபனா வச்சுக்கிறதுக்கு. காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா, கஞ்சியில ஊற வச்சு வாஷ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஒயிட் ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? கஞ்சி போட்டு அயர்ன் பண்றது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வாஷிங்க்கு அப்புறமாவே நீங்க கஞ்சி யூஸ் பண்ணி பண்றீங்க, கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா, அது ரொம்ப அ கிளாத்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபனா நல்ல அ டெக்ஸ்சரே வந்து வேற மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? ட்ரையிங் பண்ணுவோம். ட்ரையிங்க்கு வந்து சன்ஷேட் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா ஃப்ளாட்டா கீழ தரையிலே விரிச்சு காய வைப்போம் இல்லையா? ஸோ எனி கைண்ட் ஆஃப் ட்ரையிங் மெத்தட். அத யூஸ் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா பிஃபோர் யூசேஜஸ் நீங்க அத வேர் பண்றதுக்கு முன்னாடி அயர்ன் பண்ணிப்போம் இல்லையா? தெர்மல் ஃபினிஷிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹீட் யூஸ் பண்றோம் இல்லையா? அயர்னிங்ல என்ன நடக்கும்? ஹீட் வச்சு நம்ம அந்த மெட்டீரியலுடைய ஸ்ட்ரக்சர ரீகெயின் பண்றது. அதுதான் அயர்னிங்ல பண்ணுவோம். ஸோ அது வந்து தெர்மல் ஃபினிஷிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தெர்மல் இஸ் ஹீட் இல்லையா? ஸோ அந்த ஹீட்ல உங்களுக்கு அது ஸ்ட்ரக்சரை வந்து ரீகெயின் பண்றது. அது அயனிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பேசிக்கான ஒரு கார்மெண்ட் கேர் வந்து இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பொதுவா ஒரு துணி வாங்குறீங்கன்னா, அது இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்படிதான் அதை துவைப்போம், யூஸ் பண்ணுவோன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இதுல நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு இதுல டீடைல்டா வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க சோப் யூஸ் பண்றீங்க. சிண்டெட்ஸ் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்க சிண்டெட் அப்படின்றது சின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிந்தட்டிக் அண்ட் டிஇடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிட்டர்ஜென்ட். அதோட ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க சிண்டெட் அப்படின்னு. ஸோ சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ், டிட்டர்ஜென்ட் பவுடர், டிட்டர்ஜென்ட் லிக்விட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஆர்டிஃபிஷியலா உருவாக்குறது. அதுல நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் சோப் வந்து மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் நேச்சுரல் ஆரிஜினா இருக்கும். தட்ஸ் வை பிகாஸ் நமக்கு சோப்ல வந்து அதிகமான ப்ராசஸிங் வந்து நடக்காது. இதே நீங்க டிட்டர்ஜென்ட்ஸ்ல அதிகமான ப்ராசஸிங் வந்து நடக்கும். மெத்தட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசிக்கா ஒரு கிளாத்தை வந்து கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்றதுக்கே யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதனோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து ரீடைன் பண்றதுதான் அதனுடைய வேலையே. அதாவது நம்ம அந்த ஃபைபர் காட்டன்லயோ, ரயான்லயோ என்ன மாதிரியான மெட்டீரியல் அந்த கிளாத் இருக்கு அப்படின்னாலும், அந்த கிளாத்தினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ அப்படியே ஒண்ணா புடிச்சு வச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு டென்ஷன் வேணும் இல்லையா? அந்த இறுக்கம் வேணும் இல்லையா? அந்த இறுக்கத்த குடுக்குறது இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் தான். அது உள்ள போய் என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு தடவ வாஷ் குடுக்குறப்பயும் அந்த அ நூலோ இல்ல அந்த ஸ்ட்ரக்சரையோ வந்து இன்னும் இறுக்கமா பிடிச்சு பிடிச்சு குடுத்துட்டு வரும். ஸோ இப்ப கொழுக்கட்டைலாம் இறுக்கி பிடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிறதுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு இறுக்கத்த குடுத்துட்டு வர்றதுதான் பேசிக்கா இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் சோப் ஆயில்ஸோட வேலையே. அண்ட் இதுல வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும்? சோப் நீங்க யூஸ் பண்றது மூலமா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா, பெனிட்ரேஷன் நடக்கும். பெனிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஊடுருவி உள்ள போறது. அதுதான் பெனிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பெனிட்ரேஷன் வந்து வெட்ஸ் ஃபேப்ரிக் ரெடிலி. ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக் என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இருக்கோ, அது நீங்க வந்து சீக்கிரமா ஈரமா வந்து உள்ள ஆக்கிடும். நீங்க சோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த நீங்க தண்ணிய போட்டுட்டு, அதாவது ட்ரெஸ் மேல தண்ணிய தெளிச்சுட்டு, அது மேல நீங்க சோப் போடுறீங்க அப்படின்னா, துணி வந்து சீக்கிரமா உங்களுக்கு அந்த ஈரம் வந்து பரவிரும். இதே நீங்க சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றீங்கனாலும், சோப்பை விட அதிகமா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து அந்த அப்சர்ப்ஷன் வந்து பார்க்க முடியும். பெனிட்ரேஷன் ஊடுருவி போறது இருக்கு இல்லையா? அந்த டிடர்ஜென்ட் அப்சர்வ் ஆகுறத நல்லாவே உங்களால விசிபிளா பார்க்க முடியும் கம்பேரட்டிவ் தென் சோப் யூசிங்ஸ். ஸோ அதை விட டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு இன்னமுமே அப்சர்ப்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் எஃபிகசி, டெம்பரேச்சர்ஸ் யூசேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இட் ரெக்வயர்ஸ் ஹாட் வாட்டர் டு டிசால்வ். நார்மலா அந்த உப்பு சோப்புலாம் வந்து இப்ப விப்பாங்க. நிறைய இடத்துல இருக்கு. ஆனா அந்த உப்பு சோப்லாம் போட்டீங்கன்னா, துணி வந்து என்ன ஆகும்னா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதனுடைய மாய்ஸ்சரோ இல்ல இதுவோ வந்து அந்த கலரே வந்து நல்லா ட்ரை ஆன மாதிரி ஒரு இதுல காமிக்கும். பிகாஸ் ஆஃப் தி சால்ட் கண்டென்ட். அதுல சால்ட் ஜாஸ்தியா இருக்குன்றதுனால. ஸோ உப்பு சோப்பு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஹாட் வாட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் உப்பு சோப்புலாம் போடுறாங்க அப்படின்னா கூட அதாவது ஹாட்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணியில ஒரு வார்ம் வாட்டர் மாதிரி இருக்கிறதுல தான் யூஸ் பண்ணி
அதை யூஸே பண்ணுவாங்க. அண்ட் இந்த டிடர்ஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி சாலபிள் இன் போத் கோல்ட் அண்ட் ஹாட் வாட்டர். ரெண்டுமே வந்து ஈஸியா சாலபிள் ஆகுறது. நீங்க சுடு தண்ணியில போட்டாலும் சரி, பச்சை தண்ணியில போட்டாலும் சரி. இந்த சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, சோப் ஆயில்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது சீக்கிரமா டைலூட் ஆயிடும் கம்பேரட்டிவ்லி. அண்ட் ஹார்ட் வாட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபோம்ஸ் புவர்லி. உங்களுக்கு சோப் யூஸ் பண்றப்போ வர நுரைய விட நுரை வந்துச்சுன்னா நல்லது, நல்ல லிக்விடுன்னு பொதுவா நமக்கு ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா? ஸோ நுரை வர்றதுக்கு வந்து சோப் யூஸ் பண்றீங்கன்னா அதுல வரக்கூடிய நுரைய அளவை விட உங்களுக்கு சிந்தட்டிக்ஸ் டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுல அதிகமா வந்து ஃபோம்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கிளென்சிங் வந்து உங்களுக்கு ஈக்குவலண்டா நடக்கும். இப்போ நீங்க சோப் போடுறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீங்க சோப்பு போட்டிருக்கீங்கன்னா தான் அந்த இடம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க சோப்பு போடல அப்படின்னா மற்ற இடமெல்லாம் ஒரு மாதிரியாவும், சோப்பு போடாத இடம் ஒரு மாதிரியாவும் டிஃபர் ஆகும். பட் அதே நீங்க டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றப்போ ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் வந்து 95%ல அட்டைன் பண்ண முடியும். அது அண்ட் லாங் டேர்ம் ஃபேப்ரிக் இம்பேக்ட், அதாவது லாங் டேர்மா நீங்க அந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா லாங் டேர்மா நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரியான அதாவது நீங்க சோப்பு யூஸ் பண்ணிட்டு நல்லா அதை அலசி எடுக்கல அப்படின்னா துணியெல்லாம் என்ன வெள்ளை வெள்ளையா இருக்க மாதிரி தெரியும். துணி காஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இந்த சோப் யூஸ் பண்றது மூலமா காமிக்கும். அதே டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு டெபாசிட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. நீங்க டிடர்ஜென்ட் பவுடர்ஸோ இல்ல சோப் ஆயில்ஸோ வந்து நல்லா டைலூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா துணியை உள்ள போடணும். டைலூட் பண்றதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அதுலயுமே உங்களுக்கு சோப்பு தூள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும் துணியில. ஸோ அந்த மாதிரியான ஜீரோ டெபாசிட்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்க அந்த டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் இல்ல டிடர்ஜென்ட் ஆயில்ஸ்ல நம்ம பார்க்கலாம். டெபாசிட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது பேசிக்கா நீங்க சோப் யூஸ் பண்றதுக்கும் இல்ல டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுக்குமான வேரியேஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இதனாலதான் உங்களோட கலர், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்திங்ஸ்ல கலர் இப்படி சேஞ்ச் ஆகுது, துவைச்சா ஆஃப்டர் வாஷ் இப்படி ஆகுறதுக்கான காரணங்கள் இதுதான். அண்ட் இந்த ஒயிட்னஸ் ரீஸ்டோரிங் இருக்கு இல்லையா, வெள்ளை கலரை வந்து அப்படியே ரீடைன் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த ப்ளூஸோட வேலையே அதுதான். தட் இஸ் ப்ளூ சொல்யூஷன் சொல்றோம் இல்லையா, அந்த ப்ளூ சொல்யூஷனோட வேலையே வந்து அந்த ஒயிட்னஸ் ரீடைன் பண்றது, ஒயிட்னஸ் மாதிரி இருக்க விடுறது தான் ப்ளூஸோட வேலையே. அண்ட் அது என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ஸுக்கு எல்லாம் பொருந்தும் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் வெஜிடபிள் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் கெமிக்கல் ஃபேப்ரிக்ஸ் or mineral fabrics, any kind of white fabrics, white based பேஸ்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபேப்ரிக்ஸுக்குமே இந்த ப்ளூஸ் வந்து நமக்கு ஜென்ரலாவே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது அல்ட்ரா மெரைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த சொல்யூஷனோட பேரு. அண்ட் இட் மஸ்ட் பி அப்ளைட் மேனுவலி இன் தி ஃபைனல் ரின்ஸ். நீங்க அந்த உஜாலா போடுறோம் இல்லையா, உஜாலா வந்து பிராண்டோட பேரு. ஸோ அந்த இதெல்லாம் போடுறதுக்குன்னா நீங்க மேக்ஸிமம் ஒயிட் கிளாத்ஸ் வாஷ் பண்றீங்க அப்படின்னா நல்லா எல்லாம் துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உஜாலா ஒரு 2 சொட்டு விட்டு அதுல நம்ம நல்லா முக்கி எடுத்து அப்படியே வந்து காய போடுவோம் இல்லையா, அது பேசிக்கா பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அது எதனால அப்படின்னா இந்த ஒயிட்னஸ் ரீஸ்டோர் பண்றது தான் அதனுடைய வேலையே. அண்ட் அழுக்காகுது, அந்த ஒயிட்ல வந்து அதிகமா அழுக்கு அப்சர்வ் பண்ணும் இல்லையா, அந்த அழுக்கெல்லாம் வெளியில ரெஃப்ளெக்ட் பண்ண விடாம சேர்த்து வைக்கிறது தான் இந்த ப்ளூ பிக்மெண்டோட வேலையே. அதை நீங்க ஓவர் யூஸ் பண்றீங்க இல்ல டோஸ் ஓவர் ஆகுதுங்கிறப்போ கலருடைய துணியோட கலரே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த யூசேஜஸை பொறுத்து, குவான்டிட்டியை பொறுத்து அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு காமிக்கும். அண்ட் ஆப்டிக்கல் பிரைட்னிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த அதாவது இந்த ஒயிட்னஸ் ரீஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதை ஒரு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் பாத்தீங்கன்னா ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம். அதர் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் கால் ஆப்டிக்கல் பிரைட்னிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், OBA அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா யூவி லைட் அப்சர்வ் ஆகுது, இல்ல வந்து விசிபிளா உங்களுக்கு ப்ளூ லைட்ஸ் இருக்கு, இல்ல விசிபிளா லைட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி எப்படி அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது பொதுவாகவே ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். நீங்க ஒயிட் போட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒயிட் போட்டிருக்கீங்க, சம்மர் டேஸ்ல வந்து பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ரீசனே பிளாக் ட்ரெஸ் வந்து இட் அப்சர்வ்ஸ் ஹீட். பிளாக் வந்து பொதுவாகவே அந்த டார்க் கலர்ஸ் எல்லாமே ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், தனக்குள்ள உள்வாங்கிக்கும். இதே நீங்க இந்த ஒயிட் பேஸ்டுல இல்ல லைட் பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி இருக்க லைட் பேஸ்டு கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணும், வெளியேற்றும், ஹீட் எல்லாத்தையுமே உள்வாங்கி வெளியில தள்ளும், அது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ஆப்டிக்கல் பிரைட்னிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கான காரணம் இந்த யூவி லைட்ஸ் மூலமா, விசிபிள் லைட்ஸ் மூலமா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஸ் வந்து இதுல யூஸ் பண்ணலாம். லைக் வந்து ஃப்ளூரசன்ட் டைஸ் பிரசன்ட் இன் மாடர்ன் சிங்கேட்ஸ். இப்போ டிட்டர்ஜென்ட் ஃபார்ம்லயே வந்து உங்களுக்கு ஃப்ளூரசன்ட் டைஸ் வந்து வந்துருச்சு. ஃப்ளூரசன்ட் அப்படிங்கிறது அந்த ஃப்ளூரசன்ட் கலர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, நல்ல பிரைட்டனா இருக்கும், கிளி பச்சை கலர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைஸ் வந்து நல்லா கலர்லெஸ்ஸா இருக்கும், அது கிளி பச்சை கலர்ல இருக்காது, பட் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அப்சர்வ்ஸ் யூவி லைட் அண்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் இட் இன் தி விசிபிள் ரீஜியன்.
என்ன மாதிரியான யூவி லைட் வருது அப்படின்னாலும் அந்த யூவி லைட் அப்சர்வ் பண்றதுக்கான தன்மை அந்த துணிக்கு கொண்டு வரும் இந்த OBS யூஸ் பண்றது மூலமா. அண்ட் இட் அச்சீவ்ஸ் ஒயிட்டர் தேன் ஒயிட் த்ரூ ஆப்டிக்கல் பிசிக்ஸ் ப்ரிவென்டிங் கெமிக்கல் டேமேஜ் டு ஃபைபர். ஸோ ஒயிட்டர் தேன் ஒயிட் அப்படிங்கிறது வெள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த துணியை இன்னமுமே வெண்மையாக்கி காமிக்கிறது, இன்னுமே வெண்மையாக்கி காமிக்கிறது தான் இந்த ஓபிஎஸோட வேலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே இஸ் நத்திங் பட் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ், ஒரு கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் தான் இது எல்லாமே. அதை யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்றது மூலமா ஒரு துணியில இருக்கக்கூடிய அந்த ஒயிட்னஸ், அந்த கலர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய இதை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அண்ட் கெமிக்கல் ப்ளீச் ஸ்பெக்ட்ரம், இந்த ப்ளீச்சர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் நீங்க இப்போ ப்ளீச்சர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ளீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த கலரை ரீடைன் பண்றதுக்கு நம்ம இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது மூலமா யூ கேன் அச்சீவ் த ஆக்சிடைசிங் ஸ்டேட். ஸோ ஆக்சிடைஸ்ட் அப்படிங்கிறதுனா இமேஜின் எவாப்ரேட் ஆகும் இல்லையா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் எக்ஸாக்ட்லி எவாப்ரேஷன் பட் சிமிலர் டு தட், அதுதான் ஆக்சிடைசிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அதுதான் ஆக்சிடைசிங்ல நடக்கும் நமக்கு. ஸோ இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இட் அப்ளிகபிள்ஸ் டு தி ஆல் கைண்ட் ஆஃப் பிளான்ட் ஃபைபர்ஸ், பிளான்ட் பேஸ்டு ஃபைபர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் லீவ்ஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். ஸோ பெர்மனன்ட் எஃபெக்ட் எப்படி கொடுக்கும் அப்படின்னா அந்த கலர் அப்சார்ப்ஷன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜனை உள்வாங்கிக்கிட்டு ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணும், அதுதான் ஆக்சிடைசிங் பண்றது. ஸோ இது என்ன பண்ணும்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் எல்லாம் உள்வாங்கி அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கலர் ஒயிட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மற்ற விஷயங்கள்லாம் அந்த துணியில இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் வெளியேற்றிடும், அதுதான் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிடைசிங் அண்ட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிற கான்செப்ட் வந்து இங்க அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது மூலமா இட் கேன் அச்சீவ் தி ஸ்டேட். ஸோ ஆக்சிஜன்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அதனுடைய ஒயிட் கலர், அந்த ஒயிட் பேஸ்டு கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த துணியோட கலர், அதை ரீடைன் பண்ணிக்கிறது, அதை தாண்டி இருக்கக்கூடிய அழுக்கு இல்லை மற்ற கரை ஒட்டி இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து வெளியேற்றிடும். ஸோ இதுதான் பேசிக்கா அங்க ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். ஸோ இது எதோட கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மற்ற காம்பினேஷன்ஸோட கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து சன்லைட் என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி பிளான்ட்ஸ் எல்லாமே அதனுடைய ஃபுட் அதுவே மேக் பண்ணிக்குது த்ரூ தி ப்ராசஸ் கால் குளோரோஃபில் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதனோட ஃபுட் அது வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எப்படி அப்படின்னா சன்லைட் கிடைக்கிறது மூலமா சன்லைட்டும் ஈரப்பதமும் சேர்ந்து அதனுக்கு உருவாகக்கூடியது குளோரோஃபில்னு சொல்லுவோம். அதனாலதான் பிளான்ட்ஸ் எல்லாமே பச்சை கலர்ல இருக்கு. பச்சை கலர்ல இருக்கிறதுக்கு காரணமே அதுல குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருக்குங்கிறதுனாலதான். சூரிய வெளிச்சம் இல்ல, தண்ணி இல்லைன்னா அந்த பச்சை கலரே அதுல இருக்காது, அதுதான் வாடி போறது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே சன்லைட் மூலமா மாய்ஸ்சர் மூலமா எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க துணிக்குமே வந்து அப்ளை ஆகும். அண்ட் ஆல்சோ ஜாவெல் வாட்டர் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் டைல்யூட்டட் சோடியம் ஹைப்போக்ளோரைட். இட்ஸ் அ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். அதை டைல்யூட் பண்ணி சொல்லக்கூடிய டேர்ம் தான் ஜாவெல் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இதோட சேர்ந்தது தான் KMnO4 பிளஸ் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ KMnO4 ஆக்சாலிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரஸ்ட் இருக்கு, ஏதாவது துரு பிடிச்ச மாதிரி கரை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வெளியில ஏதோ ஒரு கரை ஒட்டி இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது மூலமா அந்த கரையெல்லாம் நம்மளால வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். தட் இஸ் KMnO4 அப்படிங்கிறது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது பிளஸ் ஆக்சாலிக் ஆசிட் இது ரெண்டும் யூஸ் பண்றது மூலமா ஏதாவது துரு பிடிச்ச கரை, இந்த டைஸ் எல்லாம் இது கலர்ஸ் ஒட்டின மாதிரி இருக்குன்னா அது எல்லாமே நம்மளுக்கு இது மூலமா ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சிடைசிங் அப்படிங்கிறது ஒயிட்டை ரீடைன் பண்ணிக்கிட்டு அது தவிர மற்ற இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றுறது தான் இந்த ப்ளீச்சிங்ஸோட ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ யூனிவர்சலா இந்த ப்ளீச்சோட பர்பஸ் என்ன அப்படின்னா யூனிவர்சல் ப்ளீச்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது நிறைய கடைகள்லயே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ துணியெல்லாம் வந்து உங்களுக்கு மங்கி போயிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டு பாரு, 2 சொட்டு விட்டு பாருலாம் கூட சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்கா எல்லா மெடிக்கல்லையுமே கிடைக்கும். ஊண்டு கிளீன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக விற்பாங்க இது. ஸோ அதை வந்து நம்ம துணியில போட்டுமே உங்களுடைய அந்த கலர் ரீடைன் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இட்ஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ். நீங்க பிளான்ட் ஃபேப்ரிக்ஸா இருக்கு, அனிமல் ஃபேப்ரிக்கா இருக்கு, உல்லன் கிளாத்ஸா இருக்கு, இல்ல வந்து ஜூட் கிளாத்ஸ்ல இருக்கு, காட்டன்ல இருக்கு, ரயான்ல இருக்குன்னா என்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ்னாலும் உங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றது மூலமா அந்த
இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் வந்து இன்னுமுமே எஃபிஷியன்ட்டா ஆக்டிவ் ஆகும் நமக்கு. அண்ட் நீங்க வெளியில ஒரு வேளை வாஷிங்க்கு கொடுக்குறீங்க, இல்லை இப்போ நிறைய இடத்துல வந்து யூ கிளீன், இது டம்பிள் கிளீனர் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான கிளீனிங் ஏஜென்சிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கொடுக்குற துணியெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அது ரொம்ப புது சட்டை மாதிரியே உங்களுக்கு கைக்கு வரும், புது சாரி மாதிரியே கைக்கு வரும். ஸோ அதுலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திஸ் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அந்த துணியோட ஃபேப்ரிக்ஸ், அந்த துணியோட தன்மையை வந்து இன்னமுமே என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அங்க யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெடியூசிங் ப்ளீச்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த உலன் கிளாத்ஸ் இல்ல சில்க் மெட்டீரியல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெர்மனண்டா அந்த இஃபெக்ட் வந்து இருக்காது. அப்போதைக்கு நீங்க அதை கிளீன் பண்ணி அப்போதைக்கு நீங்க அதை மேனேஜ் பண்ண முடியும். தட் இஸ் டெம்பரரி சொல்யூஷனா தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அனிமல் ஃபைபர்ஸ் இல்லையா. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு டெம்பரரி எஃபெக்ட்ஸ்ல தான் இருக்கும். ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணி அது ப்ளீச்சிங் கொடுக்குமா, 100% கொடுக்குமானா டவுட். And also fibers will eventually turn yellow upon prolonged air contact. So ரொம்ப ஏர் கான்டாக்ட்ல இருக்கு, காத்தோட்டம் இருக்கிற இடத்துல நீங்க அதிகமா வந்து அது துணியெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் டர்ன்ஸ் இன்டு எல்லோ பேஸ்டு கலர்ஸ், ஒரு மாதிரி மஞ்சள் பூத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான மாறுறதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் டு தி ஏர், அது அதிகமாகிறதுனால இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். And this will all ordinates and structure pending. இது நமக்கு வந்து இந்த லாங்குவேஜ்ல கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் மேல கொடுத்துருக்கிறது அப்படியே நமக்கு கீழே இந்த லாங்குவேஜ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேசிக்கா கெமிக்கல் ப்ளீச் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலால தான் ஒர்க் ஆகுது. அதனாலதான் கெமிக்கல்ஸ் போட்டு வாஷ் பண்றப்போ துணி இன்னமுமே பிரைட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் திஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் நேம்ஸ். இந்த மாதிரியான கெமிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு கிளாத்தோட ப்ளீச்சிங் ஏஜென்சியை நம்மளால ரீடைன் பண்றோம் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ ஒரு துணியில வந்து கரை இருக்கு, ஸ்டெயின் அப்படின்னா கரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த கரை வந்து எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு கரை ஒரு ட்ரெஸ்ல ஒரு கரை பட்டிருக்கு அப்படின்னா விசிபிளா உங்களுக்கு கண்ணில் பார்த்ததும் அது தெரியும் இல்லையா. தட் இஸ் கலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ விஷுவல் ப்ரொஃபைலிங் ஆஃப் தி ஸ்டெயின்ஸ் ஆரிஜின், நீங்க விஷுவலா பாக்குறப்பவே தெரியும். ஒரு ரெட் கலர் ஷர்ட் இருக்கு, இல்லை ரெட் கலர் சாரி இருக்கு அப்படின்னா அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக் கலர்ல ஒட்டி இருக்கு, இல்லை ஒயிட் கலர்ல ஒட்டி இருக்கு அப்படின்னா அந்த கலர் வேரியேஷன்ஸே உங்களுக்கு ஈஸியா காமிச்சு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கலாம், சாப்பிட்றப்ப ஏதாவது சிந்தி இருக்கலாம், இல்லை காஃபி டீ ஏதாவது மேலே பட்டிருக்கலாம், செடிகளுக்கு நடுவில் நடந்திருந்தீங்கன்னா அது ஏதாவது வந்து ஒட்டிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன நோட் பண்ணுவோம், கலர் சேஞ்சஸ் என்ன இருக்குங்கிறத நோட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ஒன், ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் ஏதாவது ட்ரெஸ்ல வந்து கரை ஒட்டி இருக்குன்னு யாராவது சொன்னா கூட டக்குன்னு என்ன பண்ணுவோம், அது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் ஆர்டர் ப்ரொஃபைலிங் ஃபார் கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் ட்ரேசஸ், எதனால என்ன ஒட்டி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக டக்குன்னு ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். ஸ்மெல் பண்ணது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, சாப்பிட்ட பொருளா, இல்ல காஃபி டீ சிந்தினதா, இல்ல பெயிண்ட் ஏதாவது பட்டிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து அந்த ஸ்மெல் பண்றது மூலமா we can identify that particular ரீசன். ஸோ அது என்னவால அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஃபீல், நம்ம டக்குன்னு என்ன பார்ப்போம், ஸ்மெல் பண்ணிட்டு அது என்ன இது எக் வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ தொட்டு பார்க்கறது மூலமா டெக்ஸ்சரல் ப்ரொஃபைலிங், என்ன எந்த அளவுக்கு அந்த கரை வந்து ஒட்டி இருக்கு அப்படிங்கறத தொட்டு பார்க்கறது மூலமா யூ கேன் ஈஸிலி ஃபீல். பெயிண்ட் எல்லாம் ஒட்டி இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப அப்படியே ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கும், உங்க துணியை விட மேல ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் பெயிண்ட் எல்லாம் ஒட்டி இருக்கு அப்படின்னா. அண்ட் சுகர் இருக்கு அப்படின்னாலும் அப்படிதான் இருக்கும், ரொம்ப இனிப்பு சார்ந்த பொருள் ஏதாவது சிந்தி இருக்கு, குலாப் ஜாமுன் ஜீராலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சுகர் சார்ந்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு மாதிரி கிளாஸியா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஸ்டிஃபா நமக்கு வந்து நிற்கும். லிப்ஸ்டிக் இருக்கு, இல்ல நெயில் பாலிஷ் கலர் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிரீஸ் கண்டென்ட் மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு ஸ்டெயின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன பேசிக்கான ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னா, ஆல்வேஸ் வாஷ் திஸ் அன்னோன் ஸ்டெயின்ஸ் வித் கோல்டு வாட்டர் ஃபர்ஸ்ட். அது என்ன கரைனே உங்களுக்கு தெரியல, துணியில ஏதோ ஒரு கரை ஒட்டி இருக்கு, அது என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு கோல்டு வாட்டர்ல, அதாவது நல்ல ஐஸ் வாட்டர்ல நீங்க அதை ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் ஸ்டெயின்ஸ் வில் பெர்மனன்ட்லி coagulate and fuse to fibers if exposed to hot water. நீங்க கோல்டு வாட்டர்ல போட்டதுமே மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்டெயின்ஸ் வந்து காணாம போயிடும். நீங்க கோல்டு வாட்டர்ல வச்சுக்கிட்டு வாஷ் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் ஸ்டெயின்ஸ் வந்து காணாம
எல்லாம் போயிடும். இஃப் அட் ஆல் அது வந்து புரோட்டீன் ஸ்டெயின்ஸா இருக்கு. புரோட்டீன் ஸ்டெயின்ஸ்னா என்ன அப்படின்னா, எக் பேஸ்ட்ல ஏதாவது ஒன்று ஒட்டி இருக்கு, முட்டை சிந்தி இருக்கு, இல்ல முட்டை ஒட்டி இருக்கு, இல்ல வந்து பிளட் கண்டென்ட் ஏதாவது இருக்கு, ரத்தம் எடுக்கிறப்போ வந்து சிந்தி இருக்கு, இல்ல அனிமல் பிளட் ஏதாவது உங்க மேல ஒட்டி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் புரோட்டீன் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா அது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஹாட் வாட்டர்ல நல்லா ஊற வச்சு எடுக்கிறது மூலமா அந்த புரோட்டீன் ஸ்டெயின்ஸ் எல்லாம், இந்த மாதிரி பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு ஹாட் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம், கோல்டு வாட்டர் என்ன மாதிரி மெட்டீரியலுக்கு யூஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்டெயின் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி யூ கேன் ஈஸிலி வாஷ் யுவர் கிளாத்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி யூஸ் பண்றது மூலமா என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இந்த ஸ்டெயின் கெமிஸ்ட்ரி என்ன மாதிரி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி டிவிஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்னா, ஒன்னு அனிமல் பேஸ்டா இருக்கும். தட் இஸ் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, பிளட் பேஸ்டா ஏதாவது ரத்தக்கரை ஒட்டி இருக்கும், இல்ல கறி ஒட்டி இருக்கிறது, நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கிறது. ஸோ அது எல்லாமே புரோட்டீன் அனிமல் பேஸ்டு ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டெயின்ஸ். வெஜிடபிள் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி வெஜ் ஸ்டெயின்ஸ், அதாவது வெஜிடபிள் சார்ந்து உங்களுக்கு என்ன கரை ஒட்டி இருக்கோ, டீ காஃபி மாதிரி ஏதாவது சிந்துறது, ஸோ இது இந்த மாதிரி எல்லாம் வருது. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா கிரீஸ் ஆர் டை ஒட்டி இருக்கு, ஏதோ கலர் சிந்திருச்சு, பெயிண்ட் ஒட்டி இருக்கு, இந்த மாதிரி கிரீஸியா இருக்கு, பிசு பிசுன்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்டெயின் கெமிஸ்ட்ரியில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ்ல வருது. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டெயின்ஸுமே வந்து எப்படி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெஷ் ஸ்டெயினா இருக்கு, புதுசா அப்போதான் பட்டிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டக்குன்னு வந்து வாஷ் பண்ணிட்டீங்க, கோல்டு வாட்டர்ல நல்ல ஒரு சோப் கொடுத்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புரோட்டீன் பிளட்டுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு வாட்டர் அண்ட் சோப் யூஸ் பண்ணி எஸ். புதுசா அப்பதான் ஒட்டியிருக்கு அப்படின்னா, டக்குனு நீங்க கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி அதுல நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா டக்குனு போயிடும். இன்கேஸ் அது காலையில ஒட்டுனது, இல்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒட்டுனது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அது என்ன பண்ணும், கொஞ்சம் உப்பு போட்டு அத நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிட்டு, அப்புறமா அத எடுத்து வாஷ் பண்ணீங்கன்னா, நல்லாவே அந்த ஸ்டெயின் வந்து ரிமூவ் ஆகும். இதே வெஜிடபிள் சோர்ஸஸ்ல லைக் டீ, காஃபி எல்லாம் சிந்திருக்கு அப்படின்னா, இஃப் அட் ஆல் இது காட்டன் பேஸ்டு ஸ்டெயின்ஸா இருந்துச்சு அப்படின்னா, காட்டன் பேஸ்டு மெட்டீரியல் கிளாத்தா இருக்கு அப்படின்னா, அத நீங்க என்ன பண்ணலாம்னா நல்லா சுடு தண்ணீல ஊற வச்சு நல்லா அந்த ஸ்டெயின்ஸ வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா பிளான்ட் பேஸ்டு இதுக்கு எல்லாம் சுடு தண்ணி ஊத்துறது மூலமா டக்குன்னு ரீடைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ டிப் இன் கிளிசரின் சொல்யூஷன் ஆர் யூஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் இப்ப பழைய கரையா இருக்கு, நாள்பட்ட கரை, இது போகவே இல்ல அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்குன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா கிளிசரின் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி பழைய ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கு, கால்பட்ட ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கிரீஸியா இருக்கு, அதாவது எண்ணெய் ஒட்டி இருக்கு, இல்ல வந்து வண்டி ஓட்டுறப்போ ஏதாவது ஸ்டெயின் ஒட்டி இருக்கும், கிரீஸ் ஒட்டி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஒட்டி இருக்கு அப்படின்னா தட் அப்சர்வ்ஸ் வித் டால்கம் பவுடர் தென் ஹாட் வாட்டர். ஸோ நீங்க நார்மலா வீட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ பாடிக்கு யூஸ் பண்றது, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற பவுடர்ஸ், அதான் டால்கம் பவுடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டால்கம் பவுடர்ஸ் யூஸ் பண்ணியே யூ கேன் ஈஸிலி வாஷ் அவுட் தி கிரீஸ் கண்டென்ட்ஸ். டை மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க டால்கம் பவுடர்ஸ் போட்டு, அதாவது இமீடியட்டா ஃப்ரெஷ் ஸ்டெயினா இருக்கு அப்படின்னா, அப்பதான் பட்டிருக்கு அப்படின்னா டால்கம் பவுடர்ஸ் போட்டு நல்லா அதை நீங்க கையில நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து ரீட்டைன் ஆகும். போட்டோல அதுவுமே ஓல்டு ஸ்டைல்ஸ்ல இருக்கு, பழைய கிரீஸ் கரை போன வாரம் பட்டது, போன மாசம் பட்டது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நல்லா மெத்திலேட்டட் ஸ்பிரிட் வச்சு நல்லா கிளீன் பண்ணணும். கெரோசின் பெட்ரோல் ஊத்தி தேயின்னு வந்து சொல்லுவாங்க. இது கிரீஸ் ஒட்டி இருக்கு, ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா நான் லைட்டா பெட்ரோல் போட்டுக்கோ, இல்ல மண்ணெண்ணெய் போட்டு தேய் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் போடுறது மூலமா, அதான் ஸ்பிரிட் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது மூலமா ஓல்டு ஸ்டெயின்ஸ், பழைய ஸ்டெயின்ஸ் எல்லாம் நம்மளால வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பேசிக்கா நீங்க உங்க துணியை எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதுல ஆல்சோ மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு என்ன மாதிரி ஸ்டெயின் ரிமூவல் உங்களால பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நல்லா டிப் பண்ணி எடுக்கிறது. லைக் வந்து சம்மர்ஜிங் ஒன்லி தி ஸ்பெசிபிக் ஸ்டைன்டு ஏரியா. எந்த ஒரு சாரி இருக்கு அப்படின்னா, சாரில ஒரு பார்ட்ல மட்டும் உங்களுக்கு இந்த கரை ஒட்டி இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டை மட்டும் தனியா வந்து கப்புலயோ இல்ல சின்ன பக்கெட்லயோ வச்சுக்கிட்டு தனியா வந்து அந்த பார்ட்டை மட்டும் கெமிக்கல்ஸோ இல்ல வேற எதுவும் ரியேஜென்ட்ஸ் எதுவும் போடணும்னா அதை யூஸ் பண்ணி அந்த கரையான பார்ட்டை மட்டும் அதுல
டிப் பண்ணி எடுத்துக்கிறது. அது மூலமா உங்களுக்கு மத்த சாரியோட டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் ரீட்டைன் ஆகும். கரை இருக்கிற இடம் மட்டும் கரையோட வேலையை எடுக்கிறது அந்த வேலையை மட்டும் அது கரெக்டா பார்க்கும். அண்ட் ஸ்பாஞ்சிங் வந்து குடுக்கலாம். ஸ்பாஞ்சிங் வந்து இட்ஸ் நத்திங் பட் ஒரு பிரஷர் குடுத்து அந்த மெட்டீரியல்ஸை வந்து நல்லா ரிமூவ் பண்றது. நம்ம வீட்டுல ஸ்க்ரப் போடுவோம் இல்லையா, நல்லா துணியை தேய்ச்சி துவைக்கணும் அப்படின்னு பிரஷ் போட்டு தேய்க்கிறோம் இல்லையா, அதான் ஸ்க்ரப். ஸோ நல்ல ஸ்க்ரப் போட்டு நீங்க தேய்க்கிறது மூலமா ஒரு ப்ரெஷர் கொடுப்பீங்க. ஸோ அந்த ப்ரெஷர் மூலமா உங்களுக்கு உள்ள இருக்கிற கரையோ இல்ல கிரீஸோ வந்து வெளில வரக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ட்ராப் மெத்தட் பாத்தீங்கன்னா இட் இஸ் யூசிங் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் கெமிக்கல் ரியேஜன்ஸ். ஸோ ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ரியேஜன்ஸ்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு மாதிரி அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மாதிரி இந்த மாதிரி வந்து ஹைலி ரியாக்டட் ரியேஜன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணலாம், 1 or 2 drops அந்த கரை இருக்கிற இடத்துல மட்டும் ட்ராப் பண்ணிட்டு அங்க மட்டும் நீட்டா வைப் பண்ணி எடுக்கிறது. அதுதான் டிராப்பிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ஸ்டீமிங் மெத்தட் அப்படிங்கிறது, ஸ்டீமிங் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு அயன் பண்ணி இருக்கு. ஸ்டீம் அப்படிங்கிறது ஆவியில அயன் பண்ணுவோம்னு சொல்றோம் இல்லையா, அதான் அது ஸ்டீமிங் அயன் மிஷின். ஸ்டீம் அயன் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ பெரும்பாலான ஜவுளி கடைகள்ல பாத்தீங்கன்னா ஸ்டீம் அயன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வேப்பர் பிரஷர் மூலமா தண்ணி கொதிச்சு ஆவி ஆகுது இல்லையா, அந்த ஆவியாகிற அதுதான் வேப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த வேப்பரை வச்சு துணியை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது. அதுதான் ஸ்டீமிங் ப்ராசஸ்ல நமக்கு பண்றது. ஸோ அது பண்றது மூலமாவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கரை இருக்கு, மடிச்சு ஃபோல்டிங்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து கரை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபோல்டிங்ஸ்ல வர கரை எல்லாமே ஸ்டீம் அயனிங் மூலமா ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அதர் தேன் தி மேனுவல் ரிசோர்சஸ். நீங்க கையில யூஸ் பண்றது தாண்டி இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாவும் உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டெயின்ஸோ இல்ல அழுக்கியோ வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அளவுக்கு ஒரு கிளாத்துக்கு நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கிளாத்தினுடைய ஆஃப்டர் கேர் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க வந்து இப்போ பேசிக்கா ஒரு வாஷிங் மிஷின்ல போடுறீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு லேபர் சார்ஜ் மிச்சம் பண்ணி கொடுக்கும் இல்லையா, நீங்க போட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கலாம். இட் சேவ்ஸ் யுவர் டைம். அண்ட் ஆல்சோ இட் கேலிப்ரேட் டைம் டு ஃபேப்ரிக் டைப். ஒரு ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி ஒரு டைம் கேல்குலேஷன் வந்து நீங்க மிஷினுக்கு செட் பண்ணணும். நீங்க வாங்குற எல்லா வாஷிங் மிஷின்ஸ்லயுமே அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் கிளாத்துக்கு இந்த பர்டிகுலர் டைமிங், ஒரு டெய்லி வியர்ஸ்க்கு இந்த டைமிங், காட்டன் கிளாத்ஸ்க்கு இந்த டைமிங், அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அந்த பர்டிகுலர் ஃபைபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுல கேலிப்ரேட் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ அதுல கேலிப்ரேட் பண்றது ரொம்ப அவசியம். இது வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஆப்ரேஷன்ஸே அதுதான். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் சக்ஷன் வாஷிங் அப்படிங்கிறது, சக்ஷன் வாஷிங் இஸ் நத்திங் பட் ஹெவி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது டவல்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்றது. லைக் வந்து ஒரு பெரிய ஏர் ப்ரெஷர் மாதிரி வேக்கம் கிளீனர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சக்ஷனிங் ஏஜென்ட்ஸா வந்து அது ஆக்ட் ஆகும். ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மெஷின் மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்க யூஸ் பண்றது மூலமா இட்ஸ் நத்திங் பட் வேக்கம் நல்லா அப்சர்வ் பண்றது மாதிரி இது ஒரு ஹெவி ப்ரெஷர் கொடுக்கறது மூலமா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய டர்ட்ஸ் அண்ட் டஸ்ட் எல்லாமே இதுல அப்சர்வ் பண்ணி வெளியில எடுக்க முடியும். அது சக்ஷன் வாஷிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் நீடிங் அண்ட் ஸ்குவீசிங், இது நம்ம காலங்காலமா நம்ம கையிலே பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இல்லையா, கையிலே அடிச்சு துவைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் நீடிங் அண்ட் ஸ்குவீசிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீடிங் இஸ் நத்திங் பட் நல்லா கசைஞ்சு பிசைஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, தட் இஸ் நீடிங். அண்ட் ஸ்குவீசிங் அப்படிங்கிறது நல்லா புளிஞ்சு எடுப்போம் இல்லையா, அது ஸ்குவீசிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபார் டெலிகேட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் வந்து நீங்க கையில ஹேண்ட்ல வாஷ் பண்றது எல்லாமே மேக்ஸிமம் சில்க் மெட்டீரியல்ஸ், உல்லன் மெட்டீரியல்ஸ் இல்ல ரயான் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வாஷிங் மிஷின்ல போட மாட்டோம், கையிலேயே வாஷ் பண்ணிக்கலாம்னு நினைப்போம் இல்லையா. ஸோ கையில எப்படி வாஷ் பண்ணுவோம்னா நீட்டா அதுக்கு ஒரு ஜென்டில் நீடிங் கொடுப்போம், இல்ல வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே வாஷ் பண்ணி அது ட்ரை பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜென்டிலா ஹேண்டில் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீடிங் அண்ட் ஸ்குவீசிங்ல வருது. அண்ட் ஃப்ரிக்ஷன் வாஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வாஷிங்ல உங்களுக்கு நல்ல ஹேண்ட் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரப் கொடுத்து ஸ்ட்ராங்கான ஃபைபர்ஸ் யூஸ் பண்றது மூலமா நீங்க கிளீன் பண்றது, அடிச்சு தேய்ச்சி துவைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கையில நல்ல ப்ரஷ் போட்டு ஹார்ஷா தேய்க்கிறீங்க, ஃப்ரிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்றோம் அப்படின்றது தான் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. இஸ் நத்திங் பட் ப்ரெஷர் அப்ளைங் ஈக்குவலி டு த என்டையர் சர்ஃபேசஸ், அதுதான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு பர்டிகுலர் அழுத்தத்தை வந்து த்ரூ அவுட் தி சர்ஃபேஸ் மெட்டீரியல்ல ஈக்குவலா வந்து கொடுக்குறது, அது மூலமா உள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில எடுத்துட்டு வர்றது, அதான் ஃப்ரிக்ஷன் வாஷிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹேண்ட் பிரஷ் யூஸ் பண்றது மூலமா நல்லா அடிச்சு துவைக்கிறது மூலமா அந்த துணியே வந்து பிரைட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா, அதுதான் ஃப்ரிக்ஷன் வாஷிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் மாஸ்டர் ஃபேப்ரிக் கேர்,
அதாவது இப்போ நீங்க ஃபேப்ரிக்க கேர் பண்றது, என்ன மாதிரி வாஷ் பண்ணணுங்கிறதெல்லாம் இப்ப பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இதுல பேசிக்கான ஒரு ரூல் என்ன பர்ட்டிகுலர் ஃபைபருக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத தெளிவா நமக்கு இதுல குடுத்திருப்பாங்க. லைக் என்ன மாரி ஃபைபர்ஸ் அப்படின்னா, இப்போ இஃப் அட் ஆல் அது வந்து நீங்க யூஸ் பண்ற கிளாத் வந்து காட்டன் ஃபைபரா இருக்கு, காட்டன் சாரி, காட்டன் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அத நீங்க ஒரு 1 to 2 ஹார்ஸ்க்குள்ள சோக் பண்ணலாம். அண்ட் நீங்க அது 1 to 2 ஹார்ஸ்க்குள்ள சோக் பண்றீங்க அப்படின்னா, வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி இல்ல ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணியுமே யூ கேன் ஈஸிலி வாஷ் ஆர் ரின்ஸ் யுவர் கிளாத்ஸ். அண்ட் ஆல்சோ ஆக்ஸிலரீஸ் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆக்ஸிலரீஸ் ஆர் ஆல் ரிலேட்டட் டு ஸ்டார்ச் அண்ட் க்ளூ. காட்டன் மெட்டீரியல் போட்டிருக்கீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா வெடப்பா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஆம் ஸ்டார்ச் கன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். கஞ்சி மாதிரி இருக்கும் இல்லையா? கஞ்சி தண்ணி யூஸ் பண்றது. ஸோ அது யூஸ் பண்ணலாம். இல்ல உஜாலா மாதிரி ப்ளூயிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்றது மூலமா காட்டனுடைய ஃபைபர் டெக்ஸ்சர வந்து அப்படியே ரீடெயின் பண்ணிக்க முடியும். ஆனா அது ட்ரை பண்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, சன் ட்ரை பண்ணுவோம். இல்லன்னா ஷேட் ட்ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? உங்களுக்கு டைரக்ட்டா இப்போ ஒயிட் கிளாத்ஸா இருக்கு அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க சன் ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல கலர்டு கிளாத்ஸ் டைடு மெட்டீரியல்ஸா காட்டன் இருக்கு, ஒரு கலர்டு சேலையா இருக்கு, இல்ல கலர்டு ஷர்ட்ஸா இருக்கு, காட்டன் ஷர்ட்டா இருக்கு அப்படின்னா, அத நீங்க கொஞ்சம் நிழல்லயே காய போடுறது நல்லது. அதான் ஷேட் அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க. இஃப் அட் ஆல் நீங்க யூஸ் பண்ற கிளாத் வந்து சில்க் மெட்டீரியலா இருக்கு. சில்க் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் டூ சோக் யுவர் கிளாத்ஸ். நீங்க சில்க் மெட்டீரியல், உல் மெட்டீரியல் இல்ல சிந்தெடிக்ஸே வச்சிருக்கீங்க, நைலான், பாலிஸ்டர் இந்த மாதிரி கிளாத்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அது எதையுமே நீங்க சோக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோக் பண்ண வேண்டியது எல்லாம் நார்மலான வீட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? லியூக் வார்ம் வாட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நார்மல் டேப் வாட்டர். அதுதான் லியூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்லயே நீங்க அப்படியே அதை வாஷ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம். சோக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வினிகர் யூஸ் பண்ணலாம். வினிகர் ஆர் லைம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தேய்ச்சோம்னா இதுல சில்க்ல இருக்கக்கூடிய கரையெல்லாம் போயிடும்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சருடைய ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சர் கெட்டு போகாது. அட் த சேம் டைம் அதனுடைய அழுக்கு எடுக்கிறது இல்ல நீட்டா வச்சுக்கிறதுக்கான தன்மைலாம் உங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸ் இந்த மைல்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது மூலமா கிடைக்கும். அதே நீங்க உல்லன்ஸ்க்கோ சிந்தெடிக் கிளாத்ஸ் எதுக்குமே நீங்க கெமிக்கல்ஸ் போடணுங்கிற அவசியமே கிடையாது. நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட்ஸ் என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த சோப் அண்ட் சோப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணாலே மோர் தென் எனஃப். அண்ட் ஆல்சோ நீங்க சில்க் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க ஒரு பட்டு சேலை இல்ல வந்து ஒரு பட்டு ஜிப்பா மாதிரி இருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் வெயில்ல காய போடக்கூடாது. நிழல்லயே காய போட்டுதான் அந்த கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அண்ட் உல்லன் கிளாத்ஸா இருக்கு, உல்லன் ஸ்வெட்டரா இருக்கு, இல்ல உல்லன் மஃப்லரா இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்க எந்த கெமிக்கலும் போட தேவையில்ல. அது நீங்க வந்து ட்ரை ஃபிளாட் சர்ஃபேஸ்ல காய வைக்கிறது நல்லது. ஏன்னா உல்லன் கிளாத்ஸ், உல்லன் ஸ்வெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் இல்ல வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாரி ரேரா தான் வந்து அத வாஷ் பண்ணுவோம். சோ அப்படி நீங்க வாஷ் பண்றீங்கனாலும், நீங்க அது டியூ டூ தட் ஹெவி வெயிட் நல்ல ஒரு ஃபேப்ரிக் இருக்கும். பிளான்ட் பேஸ்டு ஃபேப்ரிக், அனிமல் பேஸ்டு ஃபேப்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? சோ அத வந்து நல்லா ஈரம் குடுத்து வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அத போய் நீங்க கயிறுல காய போடுறது மாரி நார்மலா காய போட்டுருக்கீங்கன்னா, அந்த வெயிட் வந்து அந்த துணியோட ஸ்ட்ரக்சரே சைஸையே வந்து மாத்திடும். ரொம்ப பெருசாக்கிடும், லூஸ் ஆக்கிடும். சோ அதனால அத பிளாட் சர்ஃபேஸ்ல காய போடுறது ரொம்ப அவசியம். ஒண்ணு தரையோட தரையா போடணும், இல்லன்னா செவுத்துல காய போடணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாரி பிளாட் சர்ஃபேசஸ்ல காய போடுறது ரொம்ப நல்லது. அண்ட் சிந்தெடிக் மெட்டீரியல்ஸ் லைக் நைலான் ஷர்ட்ஸ் இல்ல பாலிஸ்டர் ஷர்ட்ஸ், பாலிஸ்டர் சேலை அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, அத நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு ட்ரிப் ட்ரை மெத்தட்லயே குடுத்துடலாம். ட்ரிப் ட்ரை அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் சோ டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நல்லா அத ஸ்குவீஸ் பண்ணிட்டு கயிறுல காய போடுவோம் இல்லையா? துணி காய போடுறோம் இல்லையா? அந்த மாரி நார்மலா காய போடுறது. அதுதான் ட்ரிப் ட்ரை மெத்தட்ன்னு சொல்லுவோம். ட்ரிப் அப்படிங்கிறது சொட்டு சொட்டா தண்ணி எல்லாம் கீழ வடிஞ்சிடும் இல்லையா? அதுதான் ட்ரிப் ட்ரைட் ஆன் ஹேங்கர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ தொங்க விடுறது மூலமா உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாம் வெளியில வர்றது. ஸோ இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் வந்து சூஸ் பண்ணணும். ஆனா அந்த ஃபேப்ரிக்குக்கு என்ன மாதிரியான கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது, கெமிக்கல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஹாட் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ட்ரை கிளீனிங் மெத்தட் இது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நார்மல் வாஷிங் நம்ம எப்படி கொடுப்போமோ அதுல வர்றது. இஃப் அட் ஆல் ட்ரை கிளீனிங் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கிளாத்திங்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல எல்லாம் உங்களுக்கு ஈரமே யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் வந்து தண்ணியே வந்து அதுல இருக்காது. நான் அக்வஸ் ஆல்டர்னேட்டிவ்னு அதை வந்து சொல்லுவோம். ஸோ அக்வஸ் அப்படிங்கிறது தண்ணி, அதுதான் அக்வஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் அக்வஸ் அப்படிங்கிறது தண்ணி அல்லாத பொருட்களை யூஸ் பண்றது தான் நான் அக்வஸ் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் தி அல்டிமேட் பர்பஸ் இஸ் டு
course the ultimate purpose is to remove the dirt content இல்லையா. ஸோ dirt content ரிமூவ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரியான கிரீஸ் அப்சர்வன்ஸ் இந்த மாதிரி என்ன மாதிரியான அப்சர்வன்ஸ் இருக்கிறாலும் அதை ரிமூவ் பண்றது இதனோட வேலை. ஸோ கோர் பிரின்சிபல் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ல என்ன மாதிரி பிரின்சிபல் இருக்குனாலும் அதனுடைய ஒரே வேலை வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது முக்கியமான வேலை. சோ அது என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்றது மூலமா பண்ணலாம் அப்படின்னா, அது என்ன மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா அப்சர்வன்ஸா இதை ஆக்ட் பண்ணும். அப்சர்வன்ஸ் அப்படின்னா எப்படின்னா பவுடர்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்பாட் கிளீனிங். எந்த இடத்துல உங்களுக்கு அந்த அழுக்கு இருக்கு, பர்டிகுலரா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு பர்டிகுலரா பவுடர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு நல்லா டேப் பண்ணி வந்து கிராப் பண்ணி கொடுப்பாங்க. சோ இது வந்து நீங்க இது வெட் ட்ரை ட்ரை கிளீனிங்ல எல்லாம் குடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாக் பவுடர்ஸோ இல்ல ஃபில்லர்ஸ் எர்த் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைதா மாவு மாதிரி இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் தான் ஃபில்லர்ஸ் எர்த் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லைன்னா நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டால்கம் பவுடர் இல்லைன்னா கிராம் ஃபிளார் அப்படிங்கிறது நம்ம பேசன் கடலை மாவு இருக்கு இல்லையா அது. ஸோ அந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி, அதாவது பவுடர் மாதிரி இருக்க பொருளை யூஸ் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு அந்த ஸ்பாட் கிளீனிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா ரீட்டைன் ஆயிடும். அதே கிரீஸ் சால்வன்ஸா இருக்கு. லைக் கிரீஸ் சால்வன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு துணியில வந்து ஏதோ அழுக்குப்பட்டிருக்கு, ஏதோ ஆயில் மாதிரி பட்டிருக்கு, இல்ல வந்து கிரீஸ் மாதிரி ஏதோ ஒட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து லிக்விட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை கிளீனிங் மெத்தட்ல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து அந்த துணியோட கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதா ட்ரை கிளீனிங்ல பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்னு இந்த மாதிரி அப்சர்வன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்னு இந்த கிரீஸ் சால்வென்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒயிட் பெட்ரோல் இல்ல மெத்திலேட்டட் ஸ்பிரிட் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க மெக்கானிக்கலா ப்ராப்பரா ரன் ஆகக்கூடிய நிறைய ட்ரை கிளீனிங் ஏஜென்சிஸ் இல்ல இது துணி துவைக்கிற ஏஜென்சிஸே நிறைய இருக்கு இல்லையா. அப்போ அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான கெமிக்கல் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணி தான் ட்ரை கிளீனிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. லைக் ஒயிட் பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க, பென்சின் யூஸ் பண்ணுவாங்க, அது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் ஆல்சோ மெத்திலேட்டட் ஸ்பிரிட், நார்மலா நம்ம ஸ்பிரிட் வைக்கிறோம் இல்லையா, புண்ணுக்கெல்லாம் அடிப்பட்டா வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்பிரிட் யூஸ் பண்ணியும் வந்து கிளீன் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து நீங்க நிறைய கிளாத்ஸ்ல வந்து பார்த்திருக்கலாம். முக்கியமா சாரீஸ் எடுக்கிறீங்க, ஷர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஷர்ட் எண்டிங்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு லேபிள் கொடுத்திருப்பாங்க. அந்த லேபிள்ல இந்த மாதிரியான மார்க்கிங்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இது என்ன மார்க்கிங்ஸ் அப்படின்னா இந்த டப் மார்க்கிங் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த நீங்க காஸ்ட்லியான இப்போ சாரீஸ் எடுக்கிறீங்க, பட்டு சேலை எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதை எப்படி வாஷ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு மேனுவலே வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான லேபிள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. இஃப் அட் ஆல் இந்த மாதிரி லேபிள்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த டப் மாதிரி இருக்கு, இதுல 95 கொடுத்திருக்காங்க அப்படின்னா this denotes that you have to wash this cloth under 95 degree Celsius. அதாவது நல்ல ஹாட் வாட்டர்ல போட்டு நீங்க அந்த கிளாத்தை வாஷ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த டப்ல வந்து தண்ணி மாதிரி இருக்கு, தண்ணிக்குள்ள வந்து அந்த டிகிரி கொடுத்திருப்பாங்க, 95 டிகிரி 60 டிகிரி அந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் இது என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ்க்கு அப்படின்னா காட்டன் ஃபேப்ரிக், லினன் ஃபேப்ரிக்கு நீங்க அந்த ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ 60 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸ் வாட்டர் வந்து எதுக்கு ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட் கலர்டு காட்டன்ஸ், நல்ல கலர்டு காட்டன்ஸா இருக்கு, அந்த கலரை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர்ல அந்த காட்டன் கிளாத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதாவது கலர்டு காட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 40 டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா ஒரு வார்ம் லிக்விட்ல இருக்கும், வார்ம் கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சிந்தட்டிக்ஸ் இல்லைன்னா பிளெண்ட்ஸ் மிக்சர்டு ஃபேப்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா, பிளெண்டட் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். 2-3 மெட்டீரியலா மேனுவலா உருவாக்கி கொண்டு வருது, அதான் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் இஸ் ஜென்ரலி கால்டு. ஸோ சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்றதுலாம் 40 டிகிரி செல்சியஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா நல்ல துணியை வந்து ரொம்ப நாளைக்கு நீங்க அந்த லாங்கவிட்டி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அண்ட் 30 டிகிரி செல்சியஸ் எதுக்கு அப்படின்னா திஸ் இஸ் அண்டர் ரூம் டெம்பரேச்சர், உங்க ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியா இருக்கணும் 30 டிகிரி செல்சியஸ்ங்கிறது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சில்க் இல்லைன்னா உலன் கிளாத்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அண்ட் ஹேண்ட் வாஷ் ஒன்லி, நீங்க கையில தான் அந்த விஷயத்த அந்த கிளாத்தை வந்து துவைக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த மாதிரி டப்புக்குள்ள கை வச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் டு நாட் வாஷ், ட்ரை கிளீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாத்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, லைக் டு நாட் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆல்சோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரையாங்கிள்ஸ் எது டினோட் பண்ணும் அப்படின்னா, நார்மலா ட்ரையாங்கிள் அப்படின்னா the cloth the cloth you are using can be bleached. ஸோ நீங்க யூஸ் பண்ற கிளாத்தை வந்து நீங்க ப்ளீச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நார்மலா ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. இல்ல நீங்க ப்ளீச் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை வந்து கிராஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கா நீங்க பார்க்கக்கூடிய சிம்பிள்ஸ்.
ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அந்த துணியை பர்டிகுலர் துணியை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து நீங்க எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரையிங் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்ரை அண்ட் ப்ரொஃபஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரொஃபஷனல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது நீங்க அந்த துணியை வந்து ட்ரை கிளீன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. ஸோ ட்ரை கிளீன் பண்ணணும் அப்படின்னா நார்மலா ஒரு ரவுண்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது ட்ரை கிளீன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் டு நாட் ட்ரை கிளீன் அப்படின்னா அந்த ரவுண்டுக்கு மேல ஒரு கிராஸ் இருக்கும், அதை நீங்க ட்ரை கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அர்த்தம் அதுக்கு. இதே நீங்க ட்ரையிங் ஜாமெண்ட்ரியில பாத்தீங்க, அதாவது ட்ரையிங் மெத்தட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கொயர்க்குள்ள கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கால் டம்பிள் ட்ரை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டம்பிள் ட்ரை அப்படிங்கிறது என்னன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்றது, அதுதான் டம்பிள் ட்ரை. அதாவது ஹாட் வாட்டர் கிடையாது, ஹாட் வாட்டர்ல இருந்து வரக்கூடிய எவாபரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த சூடு வச்சு ஆற வைக்கிறது. இப்போ லேட் ஆயிடுச்சுன்னா வீட்லயே என்ன பண்ணுவாங்க, சாக்ஸ் எல்லாம் இருக்கு துவைச்சிட்டு காயல அப்படின்னா டக்குன்னு குக்கர் இருக்கு அடுப்புல, குக்கர் மேல வை அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஹீட் அப்ளை பண்ணி அந்த இதை வந்து ட்ரை பண்றது, கிளாத்தை வந்து ட்ரை பண்றது, அதுதான் டம்பிள் ட்ரை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ட்ரிப் ட்ரை அப்படிங்கிறது நார்மலா நம்ம பண்ணக்கூடிய மெத்தட். துணி துவைச்சதுமே அலசி காய போடுறோம் இல்லையா, அது நார்மலா வாட்டர்ல ட்ரிப் அவுட் ஆகும், அதுக்கப்புறமா ட்ரை ஆகும் இல்லையா, அது ட்ரிப் ட்ரை மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் லைன் ட்ரை அப்படிங்கிறது லைனா நீங்க கிளாத்ஸ் போட்டிருக்கீங்க, ஒரு செக்ஷனுக்கு பிரிச்சு வச்சிருப்போம் இல்லையா. இப்போ பெரிய பெரிய இடத்துல இந்த துவைக்கிற ஏஜென்சிஸோ இல்ல வந்து மொத்தமா துணி துவைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சு வச்சுப்பாங்க. ஒயிட் ட்ரெஸ்க்கு இந்த ஏரியா, சாரீஸ்க்கு இந்த ஏரியா, ரெகுலர் யூசஸ் கிளாத்துக்கு இந்த ஏரியான்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைன் பண்ணி உங்களுடைய கிளாத்ஸை வந்து ட்ரை பண்ணிக்கிறது, இந்த செக்ஷன் பிரிச்சு இந்த துணி இங்கதான் காய போடணும்னு பிரிச்சு போடுறது. அண்ட் ஆல்சோ ட்ரை ஃபிளாட் அப்படிங்கிறது ஃபிளாட் சர்ஃபேஸ்ல நீங்க காய போடுறது. இந்த உள்ளன் கிளாத்ஸ், பெட்ஷீட்ஸ், இந்த மாதிரியான விஷயம் ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ட்ரை ஃபிளாட்ல போடுவோம், ஃபிளாட் சர்ஃபேஸ்ல போட்டு ட்ரை பண்றது. அண்ட் என்னென்னலாம் கோல்டன் ரூல்ஸ் இருக்கு, நீங்க வாங்கக்கூடிய கிளாத்தை வந்து லாங்கிவிட்டினா நீங்க ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறது, ரொம்ப நாளைக்கு நீங்க அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் எராடிகேட் தி டஸ்ட் அண்ட் சாயில். நீங்க அடிக்கடி அதை கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா. அதை எராடிகேட் டஸ்ட் அண்ட் சாயில். நீங்க யூஸ் பண்றப்போ அது பாக்கெட்ஸ் எம்டியா இருக்கான்னு பாக்குறது, உள்ள எதுவும் இருக்கான்னு பாத்துக்கிறது, அண்ட் இந்த டர்ட்டி கிளாத்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இல்லாம பாத்துக்கிறது. பீச்சுக்கு எல்லாம் போயிட்டு வரீங்கன்னா அந்த துணியவே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு தனியா எடுத்து போடு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாயில் அதிகமா இருக்கு, சாயில் கண்டென்ட் பேஸ்ல இருக்கு அப்படின்னா அதை அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுக்கிறது அவசியம். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் சாயில சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் செகண்ட் ஒன், எலிமினேட் மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாம துணியில பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப நீங்க ஒரு துணி கடைக்கே போறீங்க, துணி வாங்க போறீங்க, அந்த துணியை தொட்டு பாக்குறீங்க, அது ஈரமா இருந்துச்சுன்னா அந்த துணியை நம்ம வாங்கவே மாட்டோம் இல்லையா. சோ துணி வந்து ஈரமா இருக்கிறது இட்ஸ் நாட் தேர் டெக்ஸ்சர், அது அதனுடைய இயல்பே கிடையாது. சோ ஒரு துணி வந்து ஈரமாவே ரொம்ப நேரத்துக்கு நீங்க வச்சுக்க கூடாது, அதுவே வந்து அந்த துணியோட லாங்கிவிட்டியை பாதிக்கும், அதாவது ரொம்ப நாளைக்கு நீங்க யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரமா அது டேமேஜ் ஆயிடும். சோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாத மாதிரி ட்ரையாவே நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் நான் ஊற வைப்பேன், ரொம்ப நேரம் துவைப்பேன் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கலர் வந்து சீக்கிரம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அது மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப நேரம் துணியில இல்லாம பாத்துக்கிறது அவசியம். அண்ட் ஆல்சோ டிப்ளாய் பயாலஜிக்கல் டிஃபென்சஸ் அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் லைக் உல்லன்ஸ், சில்க், இந்த மாதிரியான கிளாத்ஸ், இந்த மாதிரியான ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா அந்த ரிப்பலன்ஸ்க்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றது. லைக் வந்து ஆஹ் இப்போ உல்லன் கிளாத்ஸ் எல்லாம் இருக்கு, சில்க் கிளாத் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா வந்து நேச்சுரலாவே இது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், ஏன்னா அது நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லையா. அதனால அது நேச்சுரலாவே ஏதாவது டெவலப் ஆகிறதுக்கு ஃபங்கஸோ மைக்ரோ ஆர்கானிசமோ டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா பட்டு சேலைலாம் இருக்குன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ வீட்டுல வந்து சூடமோ இல்ல வந்து வாட் இஸ் தட் கேம்பர் பால்ஸ் இருக்கும் இல்லையா, அந்துருண்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டு வைப்பாங்க. இல்ல சந்தன கட்டை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குட்டி குட்டியா வந்து பீரோக்குள்ள அங்கங்க வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா துணியில பூசணம் பிடிக்கக்கூடாது, அந்த ஃபங்கஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுதான் டிப்ளாய் பயாலஜிக்கல் டிஃபென்சஸ். பயாலஜிக்கல் அப்படின்னா உயிர் சார்ந்த மைக்ரோ ஆர்கானிசம் மாதிரி, கரப்பாம்பூச்சி மாதிரி, பல்லி மாதிரி, இந்த மாதிரி எதுவுமே அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் இது. அண்ட் ஆல்சோ ஷீல்டு வித் பிரிண்டர்ஸ் இங்க். ஸோ பிரிண்டர்ஸ் இங்க் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ்ல வந்து என்ன மாதிரியான பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபோல்டு பண்ணி வைக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் இல்லாம வேற ஏதோ பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி வைக்கிறீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய இங்க் வந்து உங்க சேலையிலயோ இல்ல உங்க ஷர்ட்லயோ ஒட்டிட்டு இருக்கும்.
ஸோ அதனாலதான் மேக்ஸிமம் நீங்க துணி கடையில பாத்தீங்கன்னா எல்லாம் பிளெயின் கலர்ஸா வந்து உள்ள வச்சிருக்கக்கூடிய பேப்பர் கூட பிளெயினா வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப மெல்லிசா இருக்கும். எடுத்ததும் அப்படி இது இறகு மாதிரி கீழே வந்து விழுந்துரும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். வை பிகாஸ் இந்த மாதிரி ஹை கலர்டு கிளாத் பேப்பர்ஸா இருக்கு, இல்ல வந்து நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ், அதுல இருக்கக்கூடிய இங்க்ஸ் வந்து அப்படியே துணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறதுனால அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றது அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றது மூலமா நீங்க வாங்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸை வந்து ரொம்ப நாளைக்கு உங்களால வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்க இந்த லெசன்ல பார்த்தது எல்லாமே பேசிக்கா நம்ம வீட்ல என்ன யூஸ் பண்றீங்களோ அதுதான் இருக்கும். ஒரு 60% அதுதான் இருக்கும். அதை தாண்டி என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இதுல எக்ஸஸா வரக்கூடிய விஷயம். ஸோ இது ரெண்டையும் கவர் பண்ணி அந்த சாப்டர்ஸை படிக்கிறப்போ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். என்ன ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது கெமிக்கல் ரிஏஜென்ட்ஸோட பேரு அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Shall we wind up the class? Yes, ma'am. Thank you.